வணக்கம். நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மதுரை நகரத்தார் சங்கத்துடைய தலைவர் பைரவன் அவர்களே, துணைத் தலைவர் சொக்கலிங்கம் அவர்களே, செயலாளர் சோமசுந்தரம் அவர்களே, இணைச் செயலாளர் வள்ளியப்பன் அவர்களே, பொருளாளர் ஏ லட்சுமணன் அவர்களே, இங்கே என்னுடன் மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்புக்குரிய முது முனைவர் கதிரேசன் சார் அவர்களே, அன்பு நண்பர் ரவி அவர்களே, மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நகரத்தார் சங்க உறவு பெருமக்களே, நான் உங்களுடைய ஒரு விருந்தினர். இங்கு எல்லாம் உறவு, நான் மட்டும் உங்களுக்கு ஒரு விருந்தினராக மதுரையிலிருந்து வந்திருக்கிறேன். அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் வெற்றி பெற்று வாழ்க்கையிலே அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கனவோடு வந்திருக்கிறார்கள். அவருடைய தாய் தந்தையர்கள் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கங்கள். படிப்பு அப்படிங்கிற விஷயத்தை எங்கே பேச கூப்பிட்டாலும் நான் வந்துடுவேன். ஏன்னா படிப்புக்கும் எனக்கும் உள்ள ஒரு காதல் அது. நகரத்தார் சங்கம், நாட்டுக்கோட்டை செட்டியாருடைய சமூகம் எனக்கு பல ஆண்டுகளாக அறிமுகம். என்னுடைய சோஷியல் மீடியா எஸ்எல்ஜி மீடியான்னு ஒன்று இருக்கும். அதில் முதல் முறையாக ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1 மில்லியன் வியூக்கு அதிகமாக போனது நான் நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய கலாச்சாரத்தை பற்றி ஒன்று பேசியிருந்தேன். ரொம்ப நாளாக சொல்லுவாங்க, இந்த யூடியூப்பில் பூஸ்ட் பண்ணிடுவோன்ருவாங்க. ஆனால் 10 லட்சம் ஐ திங்க் நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய மக்கள் தொகை ஒரு 10 லட்சம் இருக்குமா, குறைவு தானா? ஸோ அப்போ தான் நான் சொன்னேன், என் வீடியோ நாட்டுக்கோட்டை செட்டியார் மட்டும் பார்க்கலப்பா, தமிழ்நாட்டில் இருக்குன்னு 10 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடுடைய அரசியல் அமைப்பு என்ன ஆகிவிட்டது, ஜாதி என்றாலே ஒரு தவறான வார்த்தை, குலம் என்றாலே ஐயோ அவர் ஒரு மனிதரே இல்லை, அப்படியெல்லாம் ஒரு அமைப்பை உருவாக்கி விட்டார்கள். நான் பாஜகவை சேர்ந்தவன், அங்கே அரசியல் எதுவும் பேச விரும்பவில்லை. இருந்தாலும் சார் ரொம்ப அருமையாக ஒரு பாயிண்ட் சொன்னார். தனியாக இருக்கிற விலங்குகள், கூட்டமாக இருக்கிற விலங்குகள். மனிதன் ஒரு சோஷியல் அனிமல், கூட்டமாக இருக்கக்கூடியவன், சமுதாயத்திற்கும் உலகத்திற்கும் நன்மை பயக்கக்கூடியவன். இந்த கூட்டம் என்பது உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்களும் ஒரு கூட்டமாக இருக்க முடியாது. 12 ராசி பலன் இருக்க மாரி பிரிஞ்சு தான் இருக்க வேண்டியிருக்கும். அது இடம் சார்ந்து, மலை சார்ந்து, மொழி சார்ந்து, நிறம் சார்ந்து, தொழில் சார்ந்து இன்று பல விதமான பிரிவினைகள் வரத்தான் செய்யும். ஆனால் எப்படி எல்லோரும் சேர்ந்து இந்த மண்ணை, இந்திய தேசத்தை உயர்த்துகிறோம் என்பதுதான் இந்தியாவோட வரலாறு. தமிழ்நாட்டிலே நாட்டுக்கோட்டை செட்டியார் என்றாலே உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் சில விஷயத்தை நான் சொல்லிவிட வேண்டும். தமிழர்களுக்கு பலவிதமான உணவு குஷன், சிக்கன் செட்டிநாடில் ஆரம்பித்து அத்தனையும் கொடுத்த பெருமை நாட்டு செட்டிநாடார்களுக்கே உரியது. நகரத்து அமைப்பு, மெட்ராஸில் சிஐடி காலனி, நான் அங்கே இருக்கிற ஏரியா, எங்கள் ஆஃபீஸ் இருக்க ஏரியாலாம், எப்படி அந்த ரோடு மட்டும் 1950-60 இவ்வளோ பெரிய ரோடாக வந்தது நான் யோசித்த பொழுது, அதை வடிவமைத்தவர் பெரியவர் செட்டியார் அவர்கள். ஏன் அந்த சிந்தனை? அவர் சொன்னார், நண்பர் என்னுடைய அந்த உங்கள் பிளட்லேயே பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னாரு. பிளட்டில் ட்ரெடிஷனும் ஜெனட்டிக்ஸாகவும் வரும், கலாச்சார ரீதியாகவும் ஒரு அறிவு நமக்கு வருகிறது. அது மறக்க முடியாத உண்மை. நான் கலாச்சாரத்தை அதிகம் நம்புவேன். ஏன்னா ரத்தத்தில் என்ன வருது எனக்கு தெரியாது. கலாச்சாரம் கண்டிப்பாக கை கொடுக்கிறது. அவர் நகரத்தார் கலாச்சாரத்தில் பிறந்ததினாலே சென்னை நாளை இன்னும் 50 ஆண்டுகளில் எப்படி வரப்போகிறது என்று தெரிந்து அதற்கான வீதிகளை மிகப்பெரிய வீதிகளாக உருவாக்கி கொடுத்த பெருமை அவர் செட்டியார் அவர்களுக்கு உண்டு. அந்த வீதியில் தான் சிஐடி காலனி இன்றைக்கும் அவர் சொல்லுவார், நம்ம நண்பர் அவர் எல்லாத்தையும் கூப்பிட்டுந்தாப்பா 4 கிரவுண்ட் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். அப்போல்லாம் வாங்க ஆள் இல்லை, இன்றைக்கி சிஐடி காலனியில் விற்க ஆள் இல்லை. ஸோ அந்த மாதிரியான, அதுமாதிரி சைவ சமயம் சார்ந்த தொண்டர்கள், கோயில் தோறும் மடங்கள், மடங்கள் தோறும் சோறு. காசு இல்லை, நம்ம கவலைப்பட தேவையில்லை, காசி போனால் கூட. அந்த மாதிரியான மிகப்பெரிய பங்களிப்புகளை கொடுத்த ஒரு கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் தொடர்ந்து முன்னேறி கொண்டு போக வேண்டியிருக்கும் என்று எனக்கு பிரியமான என் அன்னை மீனாட்சியை நினைத்து வேண்டிக் கொள்கிறேன். மாணவர்களை பொறுத்த மட்டிலே என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், சார் எப்படி படிக்கலாங்கிற வார்த்தையும் சேர்த்துட்டாரு.
மாணவர்கள் அவங்க சாய்ஸை பண்ணும் பொழுது 3 விஷயங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று உங்களுடைய பர்சனாலிட்டி சார்ந்தது, உங்கள் மனம் சார்ந்தது. உங்கள் மனசில் என்ன பிடிக்கிறது, இந்த கண்ணை மூடிட்டு பார்த்தா எனக்கு என்ன பிடிக்குதோ அதான். அப்துல் கலாம் பறக்க பிடிக்குது என்றார், அவர் அதை நோக்கி பயணித்தார், உண்மையிலே பறந்தார். இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மனதுக்குள் ஒரு இன்டர்னல் ஒரு டிசையர் இருக்குது. அது என்ன உங்களுக்கு அப்படி இதை எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. இது நம்ம அர்ஜுன் சார் படம் பார்த்து தேசபக்தி வர மாதிரி இருக்கக்கூடாது. அந்த பாட்டு போட்டோன்னு எந்திரிச்சு வரப்பா நின்றுட்டு வெளியே வந்த உடனே அடுத்த வேலை இந்தியாவை திட்டுறதோ அப்படி இல்லை. அது உள்ளுக்குள்ளே ஒரு அசையாத ஒரு பேசிக் டிசையர்னு சொல்கிறோம். அது என்ன சொல்லுது? இப்போ இதுக்கும் அம்மா அப்பாக்களுக்கும் பெரும்பாலும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துடும். அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு சார் சொல்லிட்டாரு, அம்மா அப்பா சொல்கிற ஒன்று தான் கேட்கணும்னு சொன்னார், அதை நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு குலமும் அப்படித்தான் அமைய வேண்டும். அதை தாண்டி போகும்பொழுது அந்த குலத்துடைய கலாச்சாரத்தை மாற்றக்கூடிய பங்கு இருக்குது. ஏன்னா கலாச்சாரம் தான் ஒரு மனிதனை கண்டிப்பாக உருவாக்குறது நம்பிக்கை கொண்டவன் நான். எந்த இங்கே ஜாதி என்றாலே உயர்வு தாழ்வு அப்படி அல்ல. ஒரு ஜாதி என்றாலே, ஒரு குலம் என்றாலே ஒரு ஐடென்டிட்டி. திருவள்ளுவர் எல்லா இடத்திலும் குலப்பெருமை பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? நல்ல குலத்தில் பிறந்தவர் என்று சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? நல்ல குலத்தில் பிறந்தவர் அவர் மீண்டும் வாழ்ந்து வளர்ந்து ஒரு நல்ல குலத்தை உருவாக்க வேண்டும். அப்படி என்றால் பிறக்கிற குழந்தை மீண்டும் நல்ல குலத்திலே பிறக்கும், அவர் நல்லவராகவே வாழ்வார். ஸோ இந்த குலமும் ஜாதியும் ஒன்றும் வேறல்ல. ஸோ அந்த வழியில் இந்த கல்யாணம் போன்ற விஷயங்கள் குலத்திலிருந்து வெளியே போகும் பொழுது இந்த கலாச்சாரத்தை கொஞ்சம் பாதிக்க வாய்ப்பு இருப்பதனாலேயே உறவுகள் விரியடைய வேண்டும். தமிழர் என்ற உறவிலே நானும் நீங்களும் உறவாகி கொள்கிறோம். இந்தி என்ற உறவில் நாமளும் கர்நாடகக்காரர்களும் ஆந்திராக்காரர்களும் கலாச்சார ரீதியில் உருவாக்கிக்கிறோம். இல்லை என்றால் நாம் ஏன் காசியில் போய் மடம் வைத்து அங்கே சாப்பாடு போட்டு கொண்டு இருக்க வேண்டும்? நம்ம சிவனும் அவங்க சிவனும் வேறு என்றால் நமக்கு என்ன அங்கே வேலை? ஒரே சிவன் ஒரே கலாச்சாரம் என்ற புள்ளியிலே நம்ம அங்கே நினைக்கிறோம். ஸோ சார் சொன்ன மாதிரி அம்மா அப்பா சொல்கிற அந்த விஷயத்தில் கண்டிப்பாக கேளுங்க. அதில் 1000 அர்த்தம் இருக்கிறது. அது போக போக உங்களுக்கும் தெரியும். அதற்கான மேடை இல்லை, அதனால் அதை பற்றி நான் விவரிக்கவில்லை. தாய் தந்தையர்களோட இன்ட்ரெஸ்ட் ஏன் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ட்ரெண்டை பார்ப்பாங்க, அவங்க அனுபவத்தை பார்ப்பாங்க. அவங்க அனுபவத்தில் யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்க, எந்தெந்த துறைகளெல்லாம் அதிகமாக பணம் வருகிறது, எந்தெந்த துறைகளெல்லாம் மதிப்பு கூடுகிறது. இப்போ சார் சொன்னார், லாவில் இந்தியாவில் இப்போ நாங்கள் லாயர் தான் ஐஆர்எஸ்க்கு அப்புறம். ஸோ சிஏக்கு ஒரு வளர்ச்சி இருக்குது என்று சொன்னார். அப்போ சிஏ வளர்ச்சியை அவர் ஃபீல் பண்ணுறார். அப்போ அவர் வேண்டிய வரும்போது பிகாம் நல்ல அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்ச பையனாக இருந்தால் அவனை சிஏ படிக்க வைப்பான். ஏன்னா அவருடைய அனுபவம் ஒரு 20 ஆண்டுகளில் அவருடைய வளர்ச்சி நல்லா இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. ஸோ தாய் தந்தையர்கள் என்ன பார்க்குறாங்க, மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய என்னன்னா, தாய் தந்தையர்கள் நம்ம பையன் எதை படித்தா இந்த சொசைட்டியில் பெரிய ஆளாகலாம், எதை படித்தா அவளுக்கு மரியாதை கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு சில நேரங்களில் பையன் மனசில் என்ன நினைக்கிறான்னு தெரியாது. ஸோ இதுதான் அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கான காரணம். ஸோ மாணவர்கள் தாய் தந்தையர்கிட்டருந்து ட்ரெண்டை கற்றுக்கணும், தாய் தந்தையர்கள் மாணவர்கள்ட்டிருந்து அவங்க மனசில் என்ன இருக்குன்னு கற்றுக்கணும். இந்த ரெண்டையும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு சார்ட்டு போட்டு ஒரு 5-6 துறையை ஷார்ட் லிஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு துறை கிடைக்கும். நண்பர் ரவி சொன்ன மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதில் நீங்கள் போகும் பொழுது உங்கள் பயணத்தில் களைப்பு இருக்காது. இல்லாவிட்டால் பயணத்தில் களைப்பு வந்துவிடும். இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ என்ன பண்ணால் வண்டி மூவ் ஆக மாட்டீங்கன்னு வந்துடும். ஆனால் பிடிப்பதை செய்யும் பொழுது பிடிக்கிறதுனா அதுக்காக டக்குன்னு அப்படியே ஒரு சூப்பராக மனசு பிடிச்ச அமைஞ்சு அப்படி இல்லை. சில நேரங்கள் பிடித்தது அமையும், சில நேரங்கள் மனம் அதை பிடித்து கொள்ளும். சார் சொன்ன மாதிரி அவர் மெடிக்கல் டாக்டராக போயிருந்தால் மேபி 2-4 பேஷண்ட்டை காரைக்குடியில் ட்ரீட் பண்ணியிருப்பார். இப்போ ஒரு 1000 டாக்டரை உருவாக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் அவர் டீனாக இருக்கும் பொழுது அதுக்கான எத்தனையோ விஷயங்களை அவர் செய்ய முடிகிற வாய்ப்பு வருது. ஆனால் அந்த பிரியம் அக்ரிகல்ச்சரில் போக போக அது வந்துடுது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சார் சொன்னார், நான் என்னுடைய ஒரிஜினல் டிகிரி பிஹெச்டி டெக்கில் பிடெக் தான். எங்கள் அப்பா தியாகராஜா காலேஜ் ஆர்ட்ஸில் படித்தவர், 1969 பேட்ச். இந்த மதுரையில் படித்தாலே உருப்படாமல் போயிடுவோம், அதனால் கோயம்புத்தூரோ சென்னையே நீ போயிடுன்ட்டார். அப்போ பிஹெச்டி டெக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி என்னுடைய சாய்ஸாக வந்துச்சு. இன்ஜினியரிங் படித்த போது 12th முடித்த உடனே சார் சொன்னார், பிஇ பிடெக்கும் ஒன்றுன்னு. அது இப்போ எனக்கு தெரியுது, அப்போ தெரியல சார்.
அப்போ பிடெக்னு சொன்னால் நல்லா இருக்கு, இது கெத்தாக இருக்கே பார்க்க. சரி பிடெக், பிஹெச்டி டெக்கில் இருந்த ஒரே பிடெக் இப்பயும் தான் ஒரே பிடெக் தான், பிடெக் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் இருக்கும். ஸோ நான் அந்த கவுன்சிலிங் போனால் அந்த மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க, இப்போ அருப்புக்கோட்டையா நீ, அங்கே மில்லெல்லாம் இருக்குது, நீ பிடெக் எடு, உங்கள் ஏரியாவை டெவலப் பண்ணுன்னு சொன்னார். சரி, எனக்கு அவர் சொன்ன காரணம் எனக்கு பெருசாக இல்லை, ஆனால் பிடெக்கிற வார்த்தை கெத்தாக இருந்துச்சு. சரி எடுத்துருவோம் பிடெக்குன்னு. அப்புறம் தெரிஞ்சது பிஇ மெக்கு தான் அங்கே ஸ்ட்ராங் கோர்ஸுன்னு. பிஇ மெக்குக்கு தான் ஜாஸ்தி பிஹெச்டி டெக்கில் வேல்யூ. ஸோ மூணாவது விஷயம் ட்ரெண்டு. அம்மா அப்பா, அதாவது நம்ம தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்கிறோம், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லைன்றோம். ஏன் தாய் சொன்னால் மந்திரம் இல்லையான்னு கேட்டால், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லைன்னா தாயை தவிர தன் மகனுக்கோ மகளுக்கோ முழுமையாக 100% எந்த ஒரு ஏஜ்லேயும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் நல்லது பண்ணக்கூடிய ஒரு உயிர் கிடையாது உலகத்தில். அதனால் அம்மா சொன்னால் அது கண்டிப்பாக நல்லது, அதான் மந்திரம், அதுதான் கோயில். ஆனால் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. கோயிலில் முக்கியமான விஷயம் என்னது? மந்திரம். வாழ்க்கைக்கு முக்கியமானது வளர்ச்சிக்கான ஒரு மந்திரம். அப்போ அப்பாவுக்கு உலக அனுபவம் ஜாஸ்தி என்பதனால் உலகவிய விஷயங்களை அப்பாவிடம் கேட்டு அவர் சொல்வதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அந்த காலத்து விதி. ஆனால் இன்றைக்கி எந்த அப்பாவாலையும் ஃபுல் நாலேஜ் எடுக்க முடியாது. அப்போ நம்ம ட்ரெண்டு பிடிக்கணும். ட்ரெண்ட் என்னது? டிவியில் என்ன சொல்கிறாங்க, யூடியூப்பில் என்ன சொல்கிறாங்க, பேராசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க, எந்தெந்த கல்லூரி இந்த வருஷம் ட்ரெண்டில் இருக்குது, என்னென்ன கோர்ஸ் ட்ரெண்டில் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பிடித்து உங்களுடைய ஆர்வம், உங்கள் தாய் தந்தையர் சொல்கிற ஃபீட்பேக், மார்க்கெட்டில் இருக்க ட்ரெண்டு, இது இந்த மூணாவது பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா அது பயங்கர ஸ்பீடாக மாறும். இன்றைக்கி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் படிச்சிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி 5 வருஷம் முன்னாடி படிச்சுன்னு வச்சுங்க, எல்லாம் பிஇ சிவில் திருப்பி பாப்புலர் ஆகிடுச்சு, பிஇ சிவில் திருப்பி பாப்புலர் ஆகிடுச்சுப்பாங்க. இப்போ எல்லாம் ஏஐன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் 5 வருஷம் கழித்து டிஐன்னு பேசுவாங்க, இல்லை எக்ஸ்ஐன்னு பேசுவாங்க. ஸோ மாறிக்கிட்டே இருக்க போகுது. இந்த ட்ரெண்டை ஒரு அந்த ஃபீல்டில் இருக்கவங்க பிடிச்சிருவாங்க, ஆனால் நம்மளால் பிடிக்க முடியாது. சார் சொன்னார் இந்த டியூவல் கோர்ஸ் இதெல்லாம் எம்பிபிஎஸ் படித்தா எம்டி படித்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குதுன்னு சொன்னார். எம்பிபிஎஸ் படித்து 5.5 ஆண்டுகள் எம்பிபிஎஸ் படித்து விட்டு எம்டி படிக்கும்போது அவங்க இன்ட்ரெஸ்ட் படி சூஸ் பண்ணுறாங்க. கார்டியாலஜி, ஆர்த்தோ, டெர்மோ அப்படி சூஸ் பண்ணுறாங்களா? இதில் ஒரு என்ன ப்ராப்ளம்னா, ஒரு நண்பர் நான் பார்த்தேன், சொன்னாங்க ஒரு கம்ப்ளைண்ட். நாங்கள் அப்போலோவுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் இன்கம் டேக்ஸில் போது இந்த இன்கம் டேக்ஸில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. எல்லா இன்ஸ்டியூஷனுக்குள்ளேயும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும், எல்லா மனிதர்களுடைய மனதுக்குள்ளேயும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த ஃபோன் டைப்பிங்கில் எல்லா மனசும் புரிஞ்சிடும். நான் தான் சொல்லுவேன் சைக்காலஜிஸ்ட்டு, சார் நீங்கள் ரொம்ப கவுன்சிலிங்லாம் பண்ணாதீங்க, ஒரு வருஷம் அவர் ஃபோனை கேளுங்க, எல்லாம் தெரிஞ்சு போயிடும் அவர் பர்சனாலிட்டி, அவர் என்ன நினைக்கிறாருன்னு. அப்போ ஒரு டாக்டர் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் பண்ணுறாரு. என்னென்னச்சு, ஆர்த்தோவில் அவருக்கு பிடிக்குது, ஆர்த்தோவில் வரவேற்பு ஜாஸ்தி இருக்கும், நல்ல சம்பாத்தியம் என்ன. ஆனால் திடீர்னு பார்த்தா உலகம் இப்போ ஃபுல்லாக டெர்மோவில் மாறிடுச்சு. டெர்மட்டாலஜிஸ்ட், ஸ்கின் டாக்டர் தான் பணமாக பண்ணுறாங்க. இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. டக்குன்னு என்ன பண்ணுறாரு, யாரோ ஸ்கின் டாக்டர் ப்ராப்ளம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ டக்குன்னு என்ன பண்ணுறாரு, இன்னொரு கோர்ஸ் ஆர்த்தோ அப்படியே விட்டுட்டு டெர்மோ போட்டுட்டு ஆர்த்தோ பேருக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஏன்னா ட்ரெண்டு மாறுது, ஏன்னா ட்ரெண்டில் தான் பணம் வரப்போகுது. ஸோ மனிதர்களுக்கு இந்த விஷயங்களில் மாணவர்கள் ஞாபகம் வச்சுக்கின்ற விஷயங்கள் இந்த 3 விஷயங்கள். நீங்கள் என்ன படித்தாலும் இந்த 3ஐ வைத்து நீங்கள் முடிவெடுங்கள். யாரோ ஒருத்தர் சொல்வதை வைத்து முடிவாதுக்கீங்க. 3, அதாவது உங்கள் எண்ணம், மனதிற்குள் என்ன, உங்கள் தாய் தந்தையரோட சிந்தனை. தாய் தந்தையர்னா உங்கள் தாய் மாமா, சித்தப்பா, பெரியப்பா, உங்களுடைய எல்லா வெல்விஷஸ் வந்துடுவாங்க. 3வது, எங்கள் அப்பா சொன்னார் மதுரையில் பிடிக்காத கோயம்புத்தூரில் பிடிக்கணும். கோயம்புத்தூர் போனால் அந்த வெதர் பிடிக்காது எனக்கு, இந்த வெயிலே இருந்துட்டு அந்த குளிர் பிடிக்கல, அந்த காற்று பிடிக்கலை. சார் சொன்ன மாதிரி தான் 1 இயர் யோசிச்சுட்டே இருந்தேன், ஏதாவது மதுரை தியாகராஜாவில் ஏதாவது இன்ஜினியரிங் மாற்றிடலாமான்னு. ஆனால் எங்கள் அப்பா ஒத்த கால்னார். ஆனால் தேங்க்ஸ் டு மை ஃபாதர், கோயம்புத்தூர் எனக்கு பிஸ்னஸ் என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுத்தது, ப்ராஃபிட் என்றால் என்ன சொல்லிக் கொடுத்தது, பொறுமைன்னா என்னன்னு சொல்லிக் கொடுத்துச்சு. பொறுமைக்கு அடுத்த அடையாளம் நீங்கள் தான், காரைக்குடி தான். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நேட்டிவாக பண்ணுறவங்களுக்கு பொறுமை ஜாஸ்தி. 3வது, மனிதர்களுக்கு மற்றும் 5 விதமான தேவைப்படுகிறது. 1 மணி, 2வது பவர், 3வது புகழ், 4வது ரிலவன்ஸ்.
சார் சொன்ன 5 4 3 2 1 இல்லை, இது ஆல் 5, இதில் குறைச்சலே கிடையாது. ஐந்தாவது மிகவும் எதிர்பார்க்கப்படுவது, ஆனால் அதற்காக எந்த முயற்சியும் நம்ம செய்வதில்லை, எமோஷன். எமோஷன் இல்லாவிட்டால் திருப்பி பயணம் கலைத்துவிடும். பல பயணங்கள் பாதியிலே முடிந்து விடுவதுக்கு காரணம் எமோஷனல் ட்ராட். எதுக்கு சார் வாழ்கிறோன்னு ஒரு கேள்வி வந்துடும். என்ன சார் பண்ண போகிறேன், புள்ள இப்படி பண்ணிட்டேன், என்ன பண்ண போகிறேன் நான்? எமோஷன். எமோஷன் ஈஸியாக கிடைக்கக்கூடியது கூட்டத்தில். ஏன் ஒரு குலத்தை, கலாச்சாரத்தை நான் உயர்த்தி பிடிக்கிறேன் என்றால், எமோஷன் தனி மனிதனிடம் கிடைக்கவே கிடைக்காது. 4 நண்பரிடத்தில் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு கூட்டு குடும்பத்திலும், ஒரு பெரிய குலத்திலும், ஒரு பெரிய அமைப்பிலும் தான் அந்த எமோஷன் கிடைக்கும். நான் என்னுடைய வில்லேஜில், இன்றைக்கி எங்கள் கிராமமே மாறிடுச்சு. நான் 17 வயசு வரைக்கும் கிராமத்தில் வளர்ந்தவன். எந்த தெருவில் நான் தடுக்கி விழுந்தாலும் என்னை தூக்கி பிடிக்க 3 பேர் வருவார்கள். சென்னையில் தடுக்கி விழுந்தால் பார்த்து விட்டு எல்லாம் போய்விடுவார்கள். அந்த எமோஷன் அதுதான் மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள, மனிதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த 5 உங்களுடைய படிப்பு இந்த 5ஐயும் நோக்கி அமைய வேண்டும். பணம் சம்பாதிக்க வேண்டும். என்னுடைய குரு சொல்வார், பணமும் பவரும் சம்பாதிக்க வேணாம்னு நினைக்காத, அது கெட்டவர்கள் கையில் போயிடக்கூடாது. அது ஆற்றுல ஒரு தண்ணி மாரி, நீ குடிச்சிடணும் முதல்ல, இல்லை அவன் குடிச்சிட்டு உன்னை அடிச்சிடுவான். ஸோ நீ நல்லவன் நம்பினா ஃபஸ்ட்டு பணத்தையும் பவரையும் சம்பாதிக்க ஆரம்பின்னு சொல்லுவார். அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்வது. அதில் கொஞ்சம் கூட ஒரு என்னங்க பணத்தாசை பிடிச்சவனாக இருக்கான் அப்படிலாம் இல்லை. நம்ம நியாயமாக பணத்தை நோக்கியும் பவரை நோக்கியும் ட்ராவல் பண்ண வேண்டும். புகழை நீங்கள் சம்பாதிக்க முடியாது நேரடியாக. மரியாதையை சம்பாதித்து விடலாம். என்னை நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க, இது மரியாதை. நான் பேசிட்டு போனோன்னே என்னை பற்றி பேசுவீங்க பாருங்கள், அதான் புகழ். நான் வரும்போது வாங்க வாங்கன்னு சொன்னதெல்லாம் மரியாதை. ஏன்னா நான் படிச்சிருக்கேன், IRS வாங்கியிருக்கேன், பழனியப்பன் சாருக்கு ஃப்ரெண்டு, சரி என்ன பண்ணுறது அப்படிலான்னு சொல்லி எனக்கு கொடுத்து விடலாம். ஆனால் நான் பேசிவிட்டு போகணும், அப்பா ஒரு அரை மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் பேசிட்டு போனார்ப்பா, ஒரு 4 நல்ல விஷயங்கள் சொன்னார்ப்பா, அப்படிங்கிறது என்னுடைய புகழ். ஸோ மனிதன் இந்த உலகத்தை விட்டு போகும்போது தான் அவனுடைய கடைசி புகழ். வள்ளுவர் சொன்னது, உன்னுடைய நிலைத்த செல்வம் புகழ் என்று. ரிலவன்ஸ், அதுக்காகத்தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். இந்த ரிலவன்ஸில் ஸ்கில் செட்டுன்னு சொல்கிறோம். உங்கள் இண்டஸ்ட்ரியில் சார் டாக்டர் ரவி அவர்கள் நிறையா சொன்னார், ட்ரெண்டு மாறிட்டே இருக்குன்னு. ட்ரெண்டு மாறுதோ மாறலையோ, அந்த ரிலவன்ஸ், அந்த ட்ரெண்டில் அந்த ரிலவன்ஸ் காலியாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு மரியாதை இருக்காது. அப்போ ஸ்கில் செட்டை அப்கிரேட் பண்ணணும். ஸோ உங்கள் பர்சனாலிட்டியில் நீங்கள் எப்படி ஆசைப்பட்றீங்க? நீங்கள் டெஸ்க் ஜாப் பண்ண ஆசைப்பட்றீங்களா, ஃபீல்டு ஜாப், டூர் போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா? டூர் போனால் மார்க்கெட்டிங் சைடு போகணும், டெஸ்க் ஜாப் போனால் அக்கௌண்டிங் சைடு போகணும். நிறைய பேரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா? எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்கன்னா அது ஒரு அப்ரோச். நான் சயின்டிஸ்ட்டாக இருக்க போகிறேன் சார், ஆனால் நான் எக்ஸ்ட்ரோவர்ட்டுன்னு சொன்னால் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ உங்களுக்கு பர்சனாலிட்டிக்கு எது, இதை தாய் தந்தையரும் மற்றவங்களும் கைட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஃபில்டரிங் நீங்கள் பண்ணி உங்களுக்கு என்ன தேவை, இந்த 5 விதத்தில் எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய சரியான கல்லூரியை, சரியான கோர்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மணிக்கு 2 விஷயம் முக்கியம். 1 பிஸ்னஸ், 2 ட்ரேடு. 2மே உங்கள் பிளட்டில் எனஃபாக இருக்குது, உங்கள் கலாச்சாரத்தில் எனஃபாக இருக்குது. ஆனால் கேபிட்டல், கவர்மெண்ட், பாலிசி இதெல்லாம் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இதில் தான் பணம் சம்பாதிக்க முடியும். ஒருத்தர் வேலை பார்த்து சம்பளத்தில் அரசாங்கத்திலேயோ வெளியிலையோ ஒரு பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ண முடியாது. இன்கமுக்கும் வெல்த்துக்குள்ள வித்தியாசம். இன்கம் மாதம் வர்றது, வெல்த்து உயர்ந்த இடத்துல எப்பயுமே நம்ம சப்போர்ட் பண்ணுறது. ஸோ வேலை வாய்ப்பிலிருந்து ஒரு பெரிய பணத்தை உருவாக்க முடியாது. நீங்கள் பிஸ்னஸும் ட்ரேடு பண்ணால் தான் பண்ண முடியும். அதுக்கு ஆந்த்ரப்ரனர்ஷிப் ஒரு பிகினிங் பாயிண்ட். பவர் வேணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா 2 வழி தான். ஒன்று சிவில் சர்வீஸ், இன்னொன்று பாலிட்டிக்ஸ். பாலிட்டிக்ஸ் ரொம்ப டஃப்னு எனக்கு வந்தப்பறம் தெரிஞ்சுது. முதலே தெரிஞ்சது நான் வந்திருக்கவே மாட்டேன் இந்த ஃபீல்டு பக்கம். ஜாலியாக இருந்திருப்பேன் சிவில் சர்வீஸில். நான் 15 இயர்ஸ் IRS முடித்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஆசை ஃபிலாசபி அண்ட் பாலிட்டிக்ஸ். ஸோ அதனால தான் நான் பாலிட்டிக்ஸில் வந்தேன். இன்றைக்கி இருக்கிற அரசியல் எப்படிப்பட்ட அரசியல் உங்களுக்கு தெரியும். அதில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குதுன்னு தெரியும். அதில் சர்வே ஆகிறதே தினமும் 2-3 டாக்டர்கிட்ட கேட்டு சர்வே ஆக வேண்டியிருக்கு. ஒரு 2 கார்டியாலஜிஸ்ட்டு, 2 நெஃப்ராலஜிஸ்ட்டு. ஸோ ஈஸியான பவர், ரொம்ப ஈஸியான பவர் சிவில் சர்வீஸ். ஒரு 2 ஆண்டுகள் கடுமையாக படித்தால், ரொம்ப அறிவாளியாக இருந்தீங்கன்னா 1 ஆண்டு கடுமையாக படித்தாலும் சிவில் சர்வீஸை கிளியர் பண்ணிடலாம்.
உங்கள் கையில் அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு பவரை கொடுக்குது. எனக்கு தெரியாது ஐஏஎஸ் சர்வீஸ் பாஸ் பண்ணால் இவ்வளோ மரியாதை இருக்குன்னு தெரியாது. நான் ஒரு விஷயத்துக்காகவும் வேகத்துக்காகவும் இந்த சர்வீஸ்குள்ளே வந்தேன். நான் ஒரிஜினலாக பிஹெச்டியில் முடிச்சுட்டு ஐஏஎம்ல எம்பிஏ பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பண்ணலான்னு தான் நான் ஆசைப்பட்டேன். இப்போ அப்ராடில் ஒரு 10 இயர்ஸ் முடிச்சுட்டு, அதுதான் ஒரிஜினல் திங்கிங். இப்போ தான் 28 வயசில் பிஸ்னஸ்லாம் வந்திருக்கு. ஒரிஜினல் திங்கிங் 10 வருஷம் வேலை, 35 வயசில் பிஸ்னஸ்ம்பாங்க. ஆனால் உண்மையிலே 25 வயசில் பிஸ்னஸ் ஆரம்பிக்க நல்லதுன்னு நான் இப்போ சொல்லுவேன். ஆனால் அப்பா யாரோ ஒரு கைடன்ஸ் வேணும், பணத்தை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ சிவில் சர்வீஸ் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அதுக்குரிய மக்களுடைய எதிர்பார்ப்பு எவ்வளோ இருக்கிறது, எவ்வளோ ஒரு புகழ் இருக்கிறது. இந்த பவர்ன உடனே பவருக்கு வந்து நெகட்டிவான மீனிங் வந்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா பவர் தெரியுது. ஆனால் பவரோடைய பர்பஸ் மிஸ்யூஸ் பண்ணுறதில்ல. பவரோட பர்பஸ் அதை சரியாக செய்கிறது, நல்லது பண்ணுறது. அது பண்ணால் உங்களுக்கு புகழ் வராது. சர்வீஸ் ரிட்டையர் ஆன பிறகு தான் தெரியும். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஆனால் அந்த பவரை ஒழுங்காக எக்ஸிக்யூட் செய்யணும். ஸோ இப்போ குஜராத்திலேருந்து அதிகமாக சிவில் சர்வீஸ் வரமாட்டாங்க. இந்தியாவிலே வளர்ந்த மாநிலங்களில் கம்மியாக சிவில் சர்வீஸ் வர்றது குஜராத் தான். ஏன்னா எல்லாம் 20 வயசில் பிஸ்னஸ்க்குள்ளே வந்துடுவாங்க. பாம்பேயில் ஒரு கோர்ஸ் உண்டு. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வர்றதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் ஒரு ரைடில் கேட்ட ஒருத்தன் எஃப்ஐ பிகாம் சொன்னான். என்ன புது டிகிரியாக இருக்குது எஃப்ஐ பிகாம்னு. இன்னொரு ரைடில் போகும்போது எஸ்ஒய் பிகாம் சொன்னாப்புல. என்ன எஸ்ஒய் பிகாம், பிகாமில் ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா எஃப்ஒய் பிகாம்னா ஃபஸ்ட் இயர் பிகாம், எஸ்ஒய் பிகாம்னா செகண்ட் இயர் பிகாம். அது பிகாம் இன்கம்ப்ளீட் தானே பண்ணேன். இல்லை சார், எங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க யூனிவர்சிட்டியில், எஃப்ஐ பிகாம்னு ஒரு சர்டிஃபிகேட். போதும் படித்தது, நான் பிஸ்னஸ் போயிடுறேன். அம்பானியும் அதானியும் எஃப்ஐ பிகாம் கேட்டகரியில் வந்தவங்க இன்றைக்கி 1 லட்சம் கோடிக்கு அதிகமான வெல்த்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு தர்றாங்க. உலகம் முழுக்க பிஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நம்ம கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் இருக்கோம். ஸோ அந்த எஃப்ஐ பிகாம் எஸ்ஐ பிகாம் மாரி வேகமாக படித்துவிட்டு பிஸ்னஸ்க்குள்ளே போகிறது நல்ல விஷயந்தான். இல்லைனா சிவில் சர்வீஸுக்கு வந்து நாட்டுக்கு நல்லது பண்ணுறது. ஸோ குஜராத் ஏன் சிவில் சர்வீஸ் சொல்லணும்னா அவங்க பிஸ்னஸ் ஓரியன்ட் கம்யூனிட்டி. நீங்களும் அதிகமாக பிஸ்னஸ் ஓரியன்ட் கம்யூனிட்டி. என்னுடைய 2011 பிளாகில் எழுதியிருக்கேன், மேரிடைம் டைனஸ்டின்னு. காரைக்குடியோடைய கலாச்சாரத்தை பற்றி நான் முதலாக எங்கள் அமைச்சர் சார்பாக நான் காரைக்குடி வந்து முதலாக காரைக்குடி வந்து தங்கினேன். அப்போ தான் வந்து அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அந்த மேரிடைம் டைனஸ்டியை பற்றி ஒரு 4-5 பக்கங்களில் எழுதினேன். ஸோ மெர்கன்டைல் கம்யூனிட்டி 2000 ஆண்டுகள் தொடர்ச்சியான கலாச்சார நாகரிகம் கொண்ட இனம் அவங்களுடைய இனம். ஸோ அந்த இதில் வந்து சிவில் சர்வீஸில் ஏன் வரணும் அப்படின்னா, இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணம் மட்டும் இல்லை, பவரும் தேவைப்படுது. உங்களுக்கு நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணாலும் பவர் வேணும். என்னுடைய ஒப்பீனியனில் எல்லா கம்யூனிட்டியிலேருந்தும் எல்லா சைடும் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அப்போ தான் தமிழ்நாடு ஒரு பூர்வமான வளர்ச்சிக்கு வரும். இந்தியா ஒரு பூர்வமான வளர்ச்சி இருக்கும். ஒருத்தங்க வளர்கிறாங்க, ஒருத்தங்க இல்லைன்னா நல்லா இருக்காது. எல்லா சைடு ஆர்மியா, போலீஸா, சர்வீஸா, சிவில் சர்வீஸா, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ்ஸா, மற்ற பிஸ்னஸா, இன்ஜினியரிங்கா, மெடிக்கலா, எல்லா இடத்துலையும் எல்லா சமுதாயங்களும் ஒரு ரெப்ரசன்டேஷன் இருந்தால் தான். ஏன்னா நீங்கள் ஒரு பிரச்சனைனா ஃபஸ்ட்டு யார்கிட்ட கேட்குறீங்க? உங்கள் சொந்தக்காரர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு கேட்பீங்க. எஜுகேஷனில் டவுட்னா ஃபஸ்ட்டு ரவி சார்ட்ட தான் போகும். அவர் தான் அடுத்த லிங்க் கொடுப்பாரு. இந்தமாரி உறவுகள் அடிப்படையில் தான் நம்ம வளர்கிற சமுதாயம். ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு ஆள் இருக்கும் பொழுது அது ஒரு அமைப்பை கொடுக்க போகிறது. ஸோ அந்த விஷயத்தில் சிவில் சர்வீஸில் அதிகமான பேரை உருவாக்குறன்னு அவர் தலைவர் வைரவன் சார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். நீங்கள் பிரியப்பட்டால் நான் வந்து ஏஜிஎஸ் வரண்டா அப்படிங்கிற அந்த ஏஜிஎஸ் சினிமா எடுக்கிறாங்க, ப்ளஸ் ஐஏஎஸும் உருவாக்குறாங்க. அவங்க வரண்டாவோட பிராண்ட் அம்பாசிடர் நான் இருக்கிறதுனால ஒரு இலவச ஒரு 1 டே ஒர்க் ஷாப் அவங்க சார்பில் உங்களுக்கு பண்ணித்தர சொல்கிறேன். உங்களுடைய எல்லா குழந்தைகளையும் இங்கே வர வைத்து 1 டே சிவில் சர்வீஸ் படிக்கிற ஆசைப்படுறோம்னா, இப்போ சிவில் சர்வீஸ் பற்றி பேசினா மற்றவங்கலாம் கொஞ்சம் டயர்டாயிடுவாங்க. ஏன்னா 2 ஆசிரியர்கள் பேசி தூங்காமல் இருக்கிறத பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு ஆசிரியர் கிடையாது. ஸோ அதனால் அந்த சிவில் சர்வீஸில் டீட்டெயில் போல் என்ன எப்படி என்களை மட்டும் நான் கவனம் படுத்துகிறேன். எங்கு அப்படிங்கிறதுல பிராண்டு ஒன்று கண்டிப்பாக இருக்கிறது. நான் இன்றைக்கும் பிஹெச் டெக்குன்னு வெளியே சொல்லிக்கிறேன்னா, பிஹெச் டெக்குங்கிற ஒரு பிராண்டு மட்டும் இல்லை, அலுமினி ஒரு நெட்வொர்க். அதை நீங்கள் திருப்பி சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் தனியாக உழைக்கணும். சோஷியல் கேபிட்டல் அது. ஸோ எப்படிங்கிறதுல கண்டிப்பாக பிராண்டு. இதை வந்து நீங்கள் இன்னொன்று நான் என்ன சொல்வேன், அந்த கல்லூரியில் சேருவதற்கு முன் அந்த கல்லூரிக்கு போய் பார்த்துட்டு வாங்க.
உள்ளே விட்டால் உள்ளே போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. அந்த வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்கள். ஒரு 3-4 கல்லூரிக்கு போகிற தப்பு இல்லை. நான் 4 ஆண்டுகள் அங்கே இருக்க போகிறீங்க. ஸோ கல்லூரியில் போய் இந்த கல்லூரி போனோன்னா இங்கே இருக்க அண்ணா யூனிவர்சிட்டியும் பிஹெச்டி டெக்லேயும் எல்லாருமே டாப்பர்ஸ் தான். ஆனால் அங்கேயும் புதுசாக டாப்பர் வருவான். அங்கேயும் ஃபஸ்ட் ரேங்க் உண்டு, லாஸ்ட் ரேங்க் உண்டு. இங்கெல்லாம் ஸ்கூல் ஃபஸ்ட்டு மட்டும்தான் அங்கே வருவான். ஆனால் அங்கே வந்தோன்னு அவன் ஸ்கூலில் கடைசி ஆயிடுறான் காலேஜில். ஏன்னா படிக்கிறத விட்டுறோம். காலேஜ் வந்துட்டு அப்படியே சரி அரியர் வாங்கினாதவன் அரை மனிதன் இப்படிலாம் டயலாக் வச்சுருப்பாங்க. நான் சொல்லுவேன், படிப்பு சரஸ்வதியை நாம் மதிக்கிறோம். அதனால் சரஸ்வதியை நாம் உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. அவள் நம்மளை உதாசீனப்படுத்திடுவாள். அப்போ என்ன பண்ணுறோம்? படிச்சுட்டே இருக்கோம். ஃபஸ்ட் ரேங்கு, செகண்ட் ரேங்கு, தேர்ட் ரேங்கு தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கலாம். அந்த இடத்தில் படித்து முடித்து விடணும்னா அரியர் வாங்கிடவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. ஃபஸ்ட் இயர் எனக்கு ஒரு பேட் அனுபவம் காலேஜில். ஏன்னா நானும் இந்த கட்டுப்பாடான வீட்டிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் போனோன்னா ஃபுல் ஃப்ரீடம் ஆகிப்போச்சு. ஃபஸ்ட் இயர் ஒழுங்காகவே படிக்கலை. இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் மேத்ஸ் ஒன் செம டஃப் சப்ஜெக்ட்டு. ஸோ மேத்ஸ் ஒன்று மட்டும்தான் என்னோடய இஷ்ட தெய்வம் திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டேன். அப்பா எப்படியாவது என்னை காப்பாற்றிடு, இனிமேல் படிக்கிறதுக்கு ஒன்று நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு. கரெக்டாக 50 மார்க் எங்கள் சப்ஜெக்டில் பாஸு. எங்கள் காலேஜில் 52 மார்க் போட்டு காப்பாற்றி விட்டான். இன்றைக்கி வரைக்கும் ஆகும் இருக்குது. ஸோ படிப்பு, அதுக்கப்புறம் ஸ்கில் செட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய திறமை, அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் வெற்றி, அதற்கப்புறம் நான் சொல்கிற ரிலவன்ஸ், அதற்கப்புறம் நான் சொல்கிற புகழ், அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் எமோஷன். அந்த எமோஷன்னா நல்லவர், வல்லவர், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் சமூகத்துக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் நீங்கள் ஒரு பெரிய அளப்பெரிய பங்காற்றணும் என்று வேண்டிக் கொண்டு என்னை இங்கே அழைத்து சிறப்பித்து ஒரு பேச வாய்ப்பு கொடுத்து உங்களோடெல்லாம் ஒரு உறவு கொண்டாடக்கூடிய அமைப்பை கொடுத்த மதுரை நகரத்தார் சங்கத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு, உங்களுடைய கேள்விகள் தனிப்பட்ட கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள். இன்று இல்லை அந்த ஒர்க் ஷாப் அன்னைக்கு எங்களுடைய டீம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க என்று சொல்லி, தாய் தமிழ் வாழ்க, இந்திய தேசம் வாழ்க என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். யூபிஎஸ்சி லைக் ப்ரிப்பரேஷன் டைம் இருக்குது, அதில் நிறைய சக்ஸஸ் ஃபெயிலியர்ஸ் இருக்குது. சப்போஸ் ஃபெயிலியர்னா ஹவு டு ஓவர் கம் இட்? அதாவது நம்ம பெரிய விஷயத்துக்கு யூபிஎஸ்சியோ ஆண்டர்பிரினர்ஷிப் வேலைக்கு போகிறது ஈஸி. இதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படும் பொழுது, முயற்சி பண்ணும்போது ரிஸ்க்குன்னு ஒரு காம்பனண்ட் கண்டிப்பாக உண்டு. ரிஸ்க் இல்லாமல் நம்ம பெரிய வெற்றிகளை அடைய முடியாது. சந்திரனில் கால் வைக்கிறத பெருமையாக பேசுகிறோம். சந்திரனுக்கு போகிறது ஈஸியான வேலையா? இல்லை. ஸோ சிவில் சர்வீஸும் ஆண்டர்பிரினர்ஷிப் ஒரு ரிஸ்க்கான விஷயந்தான். அங்கே தான் உங்கள் குடும்பமும் சமூகங்களும் சப்போர்ட் பண்ணணும். இப்போ அவங்க உதவி சொல்கிறாங்க இல்லையா ஒரு 2 வருஷத்துக்கு, ஸோ அந்த சப்போர்ட் எல்லாம் அதுக்காக தான். ஆனால் இப்போ நீங்கள் அவங்க முன்னாள் ஒரு மாணவி கேட்டாங்க அந்த ரேடியோலஜிஸ்ட்டு, இது சார் சொன்ன இன்சிடென்ட் நடந்துச்சு. எங்கள் பேட்சில் கேரளாவில் ஒரு பிஏ ஹிஸ்ட்ரி படித்தவரும் ஐஆர்எஸ்ஐ வராரு. எய்ம்ஸில் எம்டி ரேடியோலஜிஸ்ட் முடித்து ஒரு ஐஆர்எஸ் வராரு. எங்கே பிஏ ஹிஸ்ட்ரி 3 வருஷம் படிச்சுட்டு ஐஆர்எஸ்ஸு, எம்டி ரேடியோலஜிஸ்ட் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஐஆர்எஸ். ஸோ 2 பேரும் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நீ எதுக்கு படித்த? நான் வெறும் 3 வருஷம் படிச்சுட்டு வந்துட்டேன். ஐஏஎஸ் எக்ஸாம்ஸுக்கு கிராஜுவேட்டாக இருந்தால் போதும், எனி கிராஜுவேட். சரியா? இப்போ இன்டெகிரேட்டட் கோர்ஸ்லாம் வந்துருச்சு. நிறைய காலேஜில் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் இருக்குது. பிஏ பப்ளிக் பாலிசி வித் சிவில் சர்வீஸ் கோச்சிங்னே இருக்குது. அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு 10 லட்சம் பேர் எழுதுகிற எக்ஸாமில் 1000 பேர் கிளியர் பண்ணும்போது நான் என்ன சொல்லுவேன், லக்கி அமங் த பெஸ்ட் ஹார்சஸ் வில் வின். என்ன அர்த்தம்? பெஸ்ட்டு ஹார்சஸில் யார் லக்கி? நாட் லக்கி வில் கிளியர். நீங்கள் ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஆகணும், அதுக்கப்புறம் லக்கி ஆகணும். லக்கி எம்பெருமான் சொக்கநாதர் கையில் இருக்குது, நம்ம கையில் இல்லை. பெஸ்ட்டாக இருந்தது உங்கள் கையில் இருக்குது. ஸோ நம்ம பெஸ்ட் ஆகிக்கிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். கிடைக்கலையா அவங்க ரேடியாலஜிஸ்ட் ஆகி சிறப்பாக பண்ணலாம். சரியா? நீங்கள் என்ன படிக்கணும் ஆசைப்படுறீங்க? பிஸ்னஸ் பண்ணிடலாம். ஒரு இன்சிடென்ட்டும் சொல்கிறேன். என்னுடைய பாஸ் அடிஷ்னல் கமிஷனர் ரைடு பண்ணும்போது ஒரு 200 கோடி கம்பெனியை ரைடு பண்ண போகிறாரு. ரைடுக்கு டிசி தான் போவாங்க, டெப்டி கமிஷனர் தான் போவாங்க. ஈவினிங் தான் அடிஷ்னல் கமிஷனர் வருவாங்க. அடிஷ்னல் கமிஷனர் பார்த்துட்டு இங்கே பார்த்த மாரி இருக்கேன்னு பார்த்தா 2 பேருமே ஜேஎன்யூவில் ஒன்றா இருந்தவங்க. 2 பேருமே யார்? பிஸ்னஸ் கம்பெனி ஓனரும் இந்த அடிஷ்னல் கமிஷனரும் ஜேஎன்யூவில் ஒன்றா படித்தவங்க. 2 பேரும் சிவில் சர்வீஸ் படித்தவங்க. இவர் பாஸ் பண்ணிட்டார், அவர் பாஸ் பண்ணல.
திருப்பூரில் வந்து ஒரு பெரிய கம்பெனி உருவாக்கி 200 கோடி டேர்ன் ஓவர் பண்ணிருக்காரு. அவரே ரைடு பண்ண இவர் வர்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? உடனே என்ன ஆகும்? சரி நான் அவனை சப்போர்ட் பண்ணும்பா, என்ன பெஸ்ட்டாக அவனுக்கு பண்ண முடியும், எது நியாயம் அப்படின்னு போவாங்க. ஸோ இதில் தோத்தாலும் அதில் ஜெயிக்கலாம், சரியா? ஆனால் அந்த ரிஸ்க் பீரியடை எப்படி நம்ம கடக்கிறோங்கிறது உங்கள் மன தைரியம். அவர் ரவி சொன்னாலே நம்பிக்கை, ஜெயிச்சே ஆகும்ன்ட்டு. ஜெயிக்காட்டாலும் பக்கத்தில் இருக்கவங்க இருக்காங்க, அப்போ பார்த்துப்பாங்கன்னு. அது பெண்கள் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் இன்றைக்கி மாப்பிள்ளை சூப்பராக கிடைக்குது. பசங்களுக்கு தான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, சரியா? அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. 4 அட்டெம்ப்ட் சின்சியராக கொடுங்க, மேக்ஸிமம் 4 அட்டெம்ப்ட். சிவில் சர்வீஸ் 22 வயசில் ஆரம்பிங்க, 27 வயசில் முடிச்சிருங்க. அதுக்கு மேலே அதை தொடர வேணாம், எனது திருமணம் குழந்தைகள் இதெல்லாம் பாதிக்கும். ஸோ 4 அட்டெம்ப்ட்டு நமக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா இறைவன் ஆசீர்வாதம் தான் 100% அடிச்சிடலாம், சரியா? வாழ்த்துக்கள். ஐஎஃப்எஸ்க்கு மட்டும் இந்த பாப்பாவுக்கு ஏன் வச்சுக்கணும், நம்ம வாஜராம் ரவீந்திரன் சார் சொல்லுவார் டெல்லியில் ஃபஸ்ட்டு கிளாஸில், ஐஏஎஸ் உடைய எங்கள் மெயின் எக்ஸாம் ஃபஸ்ட்டு கிளாஸில் சொல்லுவார், பெண்கள் தமிழ் பெண்கள் ஐஎஃப்எஸ் போடாதீங்கம்பார். ஏன்னா உலகத்தில் 25-30 நாடில் வேலை பார்க்கணும், எந்த மாப்பிள்ளை கூடயே வருவார் 30 நாட்டுக்கு? அப்போ காரைக்குடி செட்டியாரில் வர மாப்பிள்ளை பார்க்கணும். ஸோ இந்த இது இருக்கிறதுனால அதை யோசிச்சுக்கிட்டு ஐஎஃப்எஸ் போடணும், சரியா? 12th ஸ்டாண்டர்ட் தேர்ட் ப்ரைஸ் வந்து நாட் சரவணகுமார் ஐஆர்எஸ் அவர்களை மேடைக்கழிக்கிறோம். டென்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஐ மீன் Thank you. Audio Jungle.